இந்த விழாவிற்கு அரும்பாடுபட்டு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா தேவருடைய வாரிசுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். நீங்கள் என்ன நினச்சி இப்போ என்னை கூப்பிட்டு ஏதாவது இந்த வேல் கொடுத்ததுக்கே என்னை கூப்பிட்டு நீங்கள் மரியாதை செய்கிறீங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் ஏன் இந்த வேலை எங்கே கொண்டாந்து கொடுத்தேன்னு. ஏன்னா நான் தேவர் சமுதாயம் இல்லை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் படையாச்சின்னா அதாவது வன்னியர் சமுதாயத்தில் ஒரு பிரிவு. அது என்ன காரணம் கொடுத்தேன்னு நான் அன்னைக்கே கேட்கல யாரும், இன்றைக்கி அதை சொல்லிவிடணுன்றதான் முன்னாடி நானும் வந்தேன். எனக்கு என்னன்னாக்கா, இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எனக்கு யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா, அவங்களை எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சவங்கள யாரெல்லாம் நினைவிடம் வீடு இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் தமிழ்நாட்டில் போய் பார்த்துருக்கேன். பாரதியார், வஉசி, ஐயா மருது பாண்டியார், அது எங்கள் பக்கம் திருப்பூர் குமரன், கடலூர் அஞ்சலை அம்மாள், அர்த்தநாரீஸ்வரவர்மா, எல்லாரையும் பார்ப்பேன். இப்போ இந்த ஊரில் ஒருத்தர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இருக்காரு, அவரை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை அப்படின்னு இப்போ யாராவது சொன்னால் கூட முதல் வேலையாக அங்கே போய் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வருவான். அப்படி தான் எல்லாரை பற்றியும் நான் அந்த தகவலை படித்து பார்ப்பேன். அப்படி நான் முன்னாடி அந்த உலக இந்தியா லெவலில் போகல நேதாஜி அவருடைய வரலாறை படித்தான். அப்புறம் அவங்கள்ட்டேருந்து தான் இந்த ஒரு கிளை வரலாறு தான் ஐயா தேவரை பற்றி, இவங்களையும் பற்றி ரொம்ப படித்தான். இன்னும் நிறையா பேரை பற்றி படித்தான். இருந்தாலும் இவங்களுக்கு இந்த சிறப்பு ஏன் செஞ்சேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒரு இப்போ சினிமா நடிகரே வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒரு நடிகரை பிடிக்குது, ஒருத்தருக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு நடிகரை. ஏன் அவங்க ஏதோ ஒரு மனசில் அல்லது தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி அவங்க இருக்காங்கங்கிறது எப்படி ஒரு வகையில் பிடிக்குது. அந்தமாரி எல்லாரையும் படித்தாலும் ஐயாவை மட்டும் ஏன் பிடிக்கும்னா, நான் என்னென்ன எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு மனுஷன் எனக்கு பிடிக்குமோ அப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க. அது ஒரே ஒரு காரணம்தான். இப்போ தியாகத்தில் ஐயாவோட குறைவில்லாத வஉசிலாம் இருக்காங்க, நீங்களும் ஏற்றுப்பீங்க, அதை யாரும் மறுக்க மாட்டீங்க. வஉசி சிதம்பரனார் தன்னுடைய சொத்தை பூரா இழந்து கடைசியில் செக்கிழத்து தொழுநோய் செத்து போனார். எல்லாருக்கும் தெரியும். எந்த விதத்திலையும் யாருடைய தியாகத்துக்கும் குறைவானவர் இல்லை வஉசி ஐயா. அதே போல் பாரதியார், நானே பாரதியார் என்ன நினைச்சுன்னா, ஐயருன்னொடனே பொதுவாக ஐயருங்கள்லாம் எங்கள் பக்கம்லாம் ஏழையாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு பாட்டு எழுதி அதை வச்சு பொழைச்சிருந்தாரு, ஏழையாக இருந்தான்னு நினச்சோம். அவர் வீட்டுக்கு போய் பார்க்கவுள்ளதான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய அந்த காலத்தில் பணக்காராக இருந்திருக்காரு. பஞ்சு மில்லாம் வச்சுட்டு பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்காரு. எல்லாத்தையும் இழந்து பாண்டிச்சேரியில் ஒரு காப்படி அரிசிக்கு வழி இல்லாமல் செத்தாரு. இதுதான் வரலாறு. அதேமாரி நிறைய பேர் எழுந்திருக்காங்க. இந்த கடலூரில் எங்கள் ஆளுலாம் சொல்லுவாங்க, அஞ்சலை அம்மான்னு ஒருத்தவங்க, உங்களுக்கு தெரியும், கர்ப்பமாக இருக்கவுள்ள சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. டெலிவரி கூட இந்த வெள்ளைக்கார அரசாங்கம் அந்த அம்மா வெளியில் விடல, அந்த சிறைக்கு உள்ளாரியே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அங்கே எல்லாம் சிறைப்பறவைம்பாங்க. அதேமாரி சுப்பிரமணிய சிவா இருக்காரு. இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் குடும்பம் வீணா போயிட்டுது அல்லது ஏழையா போயிட்டாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்னு யாரை சொல்லணும்னா பூலித்தேவன் தான். அவர் இறப்பு எப்படி நடந்ததுன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியல, எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா யாராவது பூலித்தேவனோட இறப்பை பற்றி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரியல அவர் எப்படி இறந்தார்னு. பல பேரும் பல கருத்தை சொல்றாங்க. அதே போல நம்ம மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாருக்கு படைத்தளபதியாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அந்த பக்கம் பஸ்ஸில் போகக்குள்ள தஞ்சாவூர், மதுரையிலேருந்து தஞ்சாவூர் வழியாக கும்பகோணம் போய் அப்படியே எங்கள் ஊருக்கு போவோம். சில சமயம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த மருது சகோதரர் தூக்கிலிடும். அப்போல்லாம் போகக்குள்ள எனக்கு என்ன அறியாமல் அந்த உடம்பு ஒரு நடுங்கிடும். இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் கொண்டாந்து இந்த இடத்துல வச்சானோன்னு நினைப்பேன். அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது இல்லை. அதெல்லாம் மனுஷன் நம்மள அறியாம என்ன கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிக்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய எனக்கெல்லாம் தாங்கவே தாங்காது. அதே மாதிரி ஐயா எனக்கு ஆன்மீகமும் ரொம்ப பிடிக்கும், வீரமும் ரொம்ப பிடிக்கும். ஐயா கிட்ட இந்த மூலம் இருந்தது, தியாகம் இருந்தது, ஆன்மீகம் இருந்தது, வீரமும் இருந்தது. இப்போ நேதாஜி அவர் ரொம்ப முயற்சி பண்ணாரு, ஆனால் அவருடைய ரூட்ல எதுவும் நடக்கலை.
அவருடைய எண்ணம் நிறைவேறல. அதுதான் உண்மை தானே? எது விடுதலை அப்பயே சொல்லிட்டாங்க. ஐயாவே, நம்ம ஐயாவே சொல்லிட்டாரா, நேதாஜி விரும்பின விடுதலை இது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஐயாவே சொல்லிட்டாங்க விடுதலை கிடைச்சது, அது உண்மைதான். ஆனா நேதாஜி நினைச்ச மாதிரியான விடுதலை கிடைக்கல. எனக்கு நேதாஜியை விடவும் ஐயாவை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னாக்கா நேதாஜிக்கும் விவேகானந்தர் தான் ஆன்மீக குரு, ஐயாவுக்கும் ஆரம்பத்தில் ஆன்மீக குரு விவேகானந்தர் தான் எடுத்திருந்தாங்க. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணிக்கல, நேதாஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது பண்ணிக்கல. இல்ல, அவர் ஆஸ்திரியாவில் ஜெர்மன்ல இருக்கும்போது இல்லையே. இப்ப ரெக்கார்டா அந்த ரெக்கார்டா அருணா போஸ்ன்னு இருக்கு. சரி, அது இருக்கட்டும், அது ஒரு புறம். ஏன்னா அவர் பெரும்பகுதி வெளிநாட்டிலே இருந்துட்டாரு நம்ம நேதாஜி ஐயா. இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்ச வரலைங்க நான் சொல்றேன். அதாவது அதுல படிச்சது விட 2வது உலக யுத்தத்துல நமக்கு எதிரே பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷை எதிர்க்கிற ஏதாவது ஒரு பெரிய அணியில சேர்ந்து இந்த பிரிட்டிஷ்காரனை நாமளும் சேர்ந்து எதிர்த்து இவனை அடிச்சு துரத்திட்டு அவன்கிட்ட சுதந்திரம் வாங்கணுங்கிறது ஐயாவோட கொள்கை, முடிவு. அதுதான் அவர் ஐஎன்ஏ ஆரம்பிச்சது. இந்திய சுதந்திர தேசம்னு போய் பிரகடனம் பண்ணி பேங்க்லாம் ஆரம்பிச்சு, நம்ம நாட்டு மேல ஆசாத் பேங்க் சிங்கப்பூர்ல இருந்துகிட்டே எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆசாத் வானொலி ஆரம்பிச்சாரு, எல்லாம் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் நம்ம நாட்டில் இது பண்ண முடியல. ஆனா அவர் சொல்ற மாதிரி அவர் விரும்பின சுதந்திரம் கிடைக்கல, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இதுல என்ன ஒண்ணுனாக்கா, நான் தேவரையாட்டான பிடிக்கும். அவர் நேதாஜி இங்க இருந்த அந்த சுதந்திர நேரத்தில் அவர் இந்தியாவில் இருந்திருந்தார்னா இந்த இந்தியா நேதாஜி பாணியில போயிருக்கும். அன்னைக்கு நம்ம ஐயா கூட பிரதமர் ஆயிருப்பாரு. இதை நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. அது போங்க 8 பேருக்கு. தமிழ்நாட்டில் ஐயா ஆரம்பத்தில் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜி ஆரம்பிச்ச உடனே அதில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க.